திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2023 ஸ்ப்ளெண்டரு இது வியாபாரமாகவே பண்ணல. ஒரு நம்ம கஸ்டமர் என்கிட்ட வேண்டுகோளுக்கு இணங்க நான் கொடுத்துருக்குறேன். அதை எனக்கு மனசு கலங்கிடுச்சு, கண்ணில் தண்ணி வரல. ஏன்னா ஒரு ஆர்மி மேன் நம்ம என்கிட்ட கண்ணில் தண்ணி வராது உயிரே போனாலும். அந்த விஷயம் என்னன்றது அவரே சொல்லுவார். ரொம்ப ரொம்ப மனசு கடவுள் நல்லவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கான். சரி, அது போட்டோம். ஒரு ஹெல்த் இஷ்யூ என்கிட்ட இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னார். கேட்ட விதம்ன்றது வந்து என் வாயில் சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு அது அவரே சொன்னால், அவரோட விருப்பம் இருந்தால் அவரே சொல்லிட்டோம். அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அவருக்கு. ஸோ என்ன அப்படி என்னன்றது அவரே சொல்லுவார். ஸோ அதுக்கு முன்னாடி 2023 லாஸ்ட்டு புதுசாக இதில் அந்த வண்டியை பற்றி கண்டிஷன் எதுவுமே சொல்ல தேவையில்ல. புதுசாக எடுத்து வண்டியில் ஷோரூமில் போய் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி புது வண்டி புது வண்டி பேஷன் ப்ரோ லோ கிலோமீட்டர் ஓடுனது சார் டெலிவரி. இது வரைக்கும் நான் சர்வீஸில் இதை நான் கடை வச்சு ஒரு 6 வருஷம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வண்டி கொடுத்துருக்குறேன். ஆனால் இவருக்கு நான் வண்டி கொடுக்குறேன்றது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே சமயத்தில் மனசு வருத்தமாகவும் இருக்குது. கடவுள் இந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு அது மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம கடை வந்து ஆர்கேட்லேருந்து ஆர்னி பெட்ரோல் திமிரியில் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் யுவராஜ் கன்சல்டிங்னு இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்குது சார் கேட்டுக்கலாம். சார்கிட்ட வந்து நான் உதவியாக தான் நான் கேட்டேன். எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்கோசம் லைஃப்பில் கொஞ்சம் கீர் வண்டி ஓட்டணும் அந்த ஆசைக்கோசம் வந்து கேட்டேன். நான் கேட்கறத விட எனக்கு நல்லா குறைச்சியே கொடுத்தாரு. எல்லோரும் இவர்கிட்ட வாங்க, கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாரு. நல்ல வண்டியாகவும் கொடுப்பாரு. எனக்கு கேட்காம பேட்டரி மாற்றி கொடுத்தாரு, ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு, எல்லாமே நல்லா கொடுத்தாரு. எனக்கு அதிகமாக பேச தெரியாது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வேறு ப்ராப்ளத்தை சொன்னேன். என் கடைசி ஆசை அதான் மனசு கலங்கி போயிடுச்சு. இருக்கிற உண்மை அதுதான். என் முன்னாடி கஸ்டமர் வண்டி வீடியோ எடுக்கவே இன்னொரு கஸ்டமர் தான். அவர் எதிர்வே எல்லாம் இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றது கடவுள் சத்தியமாக உண்மை சார். காசு பணம்லாம் முக்கியம் இல்லைங்க. இதுதான் நான் நிறைய கஸ்டமருக்கு நான் சொல்ல, எங்களால் முடிஞ்ச உதவி. ஒரு நண்பர் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் கமெண்டில் போட்டிருந்தார், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். உதவின்னு சொல்கிறீங்க, உடனே ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தார். அந்த நண்பர் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக ஆயிடுச்சு, மன உளைச்சலாகவும் ஆகிப்போச்சு. அந்த வார்த்தை சொல்ல சார், உதவின்றது நான் பண்ணுறதுக்கு என் மனசு இயங்குது. ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரி, இது நான் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? அவர் சொன்னார், உதவினா ஃப்ரீயாக கொடுங்களா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தார். எப்படி சார் ஃப்ரீயாக கொடுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த வண்டியை இவருக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? ஆனால் என்னால் முடிஞ்சது ரேட்டு கம்மி பண்ண முடியும். வியாபாரமாக கொடுக்கல, சத்தியமாக ஒரு உதவியாக தான் கொடுத்தேன். ஸோ இதுதான் சார் உதவி. அந்த நண்பருக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி கமெண்ட் போட்டேன்னா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் உண்மையாக செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு கமெண்ட் கூட என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. அந்த நண்பர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா உதவின்றது இதுதான் உதவி. ஏன்னா இவர் வாங்குற கஸ்டமர் நான் வந்து பொய்யா வந்து இப்போ வந்து நான் வீடியோவை போட்டாலும் கஸ்டமருக்கு முன்னாடி போட்டால் ஏற்றுக்க மாட்டாங்க. இருக்கிற உண்மை அதுதான். ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் வராங்க, அதில் 4 கஸ்டமர் வண்டி வாங்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம், செஞ்சதை சொன்னால் மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து வீடியோவில் சொல்ல முடியாது, அதை கஸ்டமர் கேட்கவும் மாட்டாங்க. ஸோ இதுதான் உண்மை. எனக்கு பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுற அவசியமும் இல்லை. அந்த தம்பிக்காக நான் சொல்கிறேன், அவர் போட்ட மெசேஜுக்காக. ஸோ திமிரி யுவராஜ் பேசுவாங்க, உங்களுக்கு இருக்கிற உண்மையான ப்ராப்ளத்தை சொன்னீங்கன்னா என்னால் எவ்வளோ ரேட்டு கம்மியாக பண்ணி கொடுத்து, நல்ல வண்டியை தரமாக கொடுத்து, ரேட்டு கம்மியாக கொடுத்து, கடன் சரி ஒரு உதாரணத்துக்கு இவரே வந்து ஃபைனான்ஸ் போட்டு எடுக்குதான்னு வச்சுக்கலாம், ஒரு 20,000 இல்லை 15,000 முன்பணம் கட்டணும். அவர்கிட்ட 10,000 தான் இருக்குது. ஸோ 5,000 நானே கடத்து கொடுத்தேன்ப்பா. இதுவும் ஒரு உதவி தான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. திமிரி யுவராஜ் பேசி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். உங்களால் என்ன கஷ்டம் இருக்குதோ அதை நீங்கள் பண்ணி கொடுங்க. ஸோ நன்றி ஐயா, நன்றி ஐயா. கடவுளை வேண்டிக்கிறேன்.